ஆர்ஜே பாலாஜியின் பரபரக்க வைக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் ரன் பேபி ரன் இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். மங்கு அதாவது ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்றதுக்கு வீட்லயே என்ன மாதிரியான வைத்தியங்கள் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ முகம் பளிங்கு போல கிளியரா பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்றது எல்லாருமே ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா சூரியனோட கதிர்வீச்சோட தாக்கம் சீபம் சுருக்கிறதா இருக்கட்டும், பருக்களா இருக்கட்டும், கரும்புள்ளியா இருக்கட்டும், சரும வறட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான சர்ம பிரச்சனைகளை மாறி மாறி நமக்கு கொடுத்துட்டே இருக்கு. இதோட முடிவுல பாத்தீங்கன்னா பருக்களால ஏற்பட்ட கரும்புள்ளிகள், பிக்மெண்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாகி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மங்காவே மாறிடுது. முக்கியமா இந்த பிரச்சனை வயதாகும் பெண்களை அதிகமா பாதிக்குது. சரி, இந்த மங்க சரி செய்யறதுக்கு என்னதான் வழி அப்படின்னு யோசிச்சா நம்ம வீட்டுல கிச்சன்ல இருக்கக்கூடிய பொருளை வச்சே இதை நம்ம சரி பண்ணலாம். முகப்பருவா இருக்கட்டும், அதோட தழும்புகளா இருக்கட்டும், தடிப்புகளா இருக்கட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாகி கரும்புள்ளியா மாறுது. வயதாகும் போது பெண்களுக்கு மூக்கு, கண்ண பகுதிகளில் இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்ற மங்கு தோன்ற ஆரம்பிக்குது. மங்கு அப்படின்றது சருமத்துல சிறிய அளவுல பிரவுன் நிறத்துல புள்ளி புள்ளியா பரவி இருக்கும். இந்த வகை கரும்புள்ளிக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மெலனினோட உற்பத்தியால ஏற்பட்ட செல்களின் திரட்சி அப்படின்னே சொல்லலாம். இது கரும்புள்ளியா மாறிடுது. இது ஜெனடிக்கலாவும் உங்களுக்கு வரலாம். அதிகப்படியான சன் எக்ஸ்போஷர்ல நம்ம இருக்கும் போதும் அதனால கூட உண்டாகலாம். ரெஜுவினேட்டிங் டெக்னிக்ஸா இருக்கட்டும், லேசர் சிகிச்சையா இருக்கட்டும், கெமிக்கல் பீலிங், ரெட்டினாய்ட் கிரீம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரியான விலை உயர்ந்த சிகிச்சைகளை விட இயற்கையான முறையில எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாம வீட்லயே எப்படி நாம சரி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் ஆப்பிள் சிடர் வினிகர். சருமத்துல ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகளா இருக்கட்டும், பிக்மெண்டேஷனா இருக்கட்டும், மங்கா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் போக்குறதுக்கு சிறந்த வழி ஆப்பிள் சிடர் வினிகர் தான். இதுல இருக்கக்கூடிய மாலிக் ஆசிட் அப்படின்றது சருமத்தை எக்ஸ்போலியேட் செஞ்சு சருமத்தை உள்ள இருந்து கரும்புள்ளிகளையும் மங்கையும் மறைய வைக்குது. வினிகர் அப்படின்றது எல்லா வகையான ஹைப்பர் பிக்மெண்டேஷனையும் குறைச்சு ஒட்டுமொத்த சருமத்தையுமே ஆரோக்கியமா வச்சிருக்கும். இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகரோட 1 ஸ்பூன் தேன் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அது எங்கெல்லாம் உங்களுக்கு மங்கு இருக்கோ, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறமா வெதுவெதுப்பான தண்ணியில உங்களோட முகத்தை கழுவிடுங்க. இதே போல வாரத்துல 2 முறை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வேகமா உங்க மங்கு குறையறத உங்களால கண்டிப்பா பார்க்க முடியும். அடுத்த விஷயம் எலுமிச்சை சாறு. சருமத்துல உண்டாகக்கூடிய ஹைப்பர் பிக்மெண்டேஷன், மங்கு இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பொருள்னே சொல்லலாம் இந்த எலுமிச்சை சாறுல இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட் அப்படின்றது ப்ளீச்சிங் பண்புகளை கொண்டிருக்குது. அதனால சருமத்துல பிரவுன் நிறத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு சிறு புள்ளிகளை குறைச்சு சருமத்தை பழைய நிலைக்கு கொண்டு வரதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மெலனின் உற்பத்தியை குறைச்சு சருமத்துல ஏற்படக்கூடிய சுருக்கங்களா இருக்கட்டும், பிக்மெண்டேஷனா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தடுக்கும். இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ஸ்பூன் எலுமிச்சை சாரோட 1/2 ஸ்பூன் தேன் சேர்த்து பாதிக்கப்பட்ட பகுதியில் அப்ளை பண்ணிட்டு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கோல்டு வாட்டர்ல வாஷ் பண்ணிடுங்க. நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எலுமிச்சம்பழத்துல இருக்கக்கூடிய சிட்ரிக் அமிலம் சிலருக்கு சருமத்துல எரிச்சலை உண்டாக்கலாம். அடுத்தது மஞ்சள் இருக்கக்கூடிய குர்குமின் அப்படின்ற மூலக்கூறு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதிகப்படியான மெலனின் உற்பத்தி தான் இந்த மங்கு உண்டாவதற்கான மிக முக்கியமான காரணம். இதை தடுக்கிறதுக்கு இந்த மஞ்சள்ல இருக்கக்கூடிய குர்குமின் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சள் தூளோட 1 ஸ்பூன் பால், 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு, இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துட்டு உங்க ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா வெதுவெதுப்பான தண்ணியில ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க. அடுத்த விஷயம் பாதாம் ஆயில். பாதாம் ஆயில் அப்படின்றது நம்மளுடைய சருமத்துல ஏற்படக்கூடிய வறட்சியா இருக்கட்டும், சோர்வா இருக்கட்டும், எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு, புத்துணர்ச்சியா பளபளப்பா உங்க ஃபேஸை வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் ஏயா இருக்கட்டும், ஈயா இருக்கட்டும், சருமத்துல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனை குறைச்சு சருமத்தை பொலிவாவும் கிளியராகவும் வச்சிருக்கும். இதை எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டீங்கன்னா 1 ஸ்பூன் பாதாம் ஆயில் எடுத்து லேசா வெதுவெதுப்பாக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த முகம், கழுத்துன்னு எங்கெல்லாம் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் தேய்ச்சி நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க. இது 1 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு ஆயில் எல்லாத்தையுமே சருமம் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா வெதுவெதுப்பான நீர்ல கழுவிக்கோங்க உங்களுடைய ஃபேஸ். சோ நைட் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிட்டு அப்படியே கூட விட்டுட்டு காலையில எழுந்திரிச்சு கிளீன் பண்ணிக்கலாம். சோ மேல நான் சொன்ன ரெசிபில ஏதாவது ஒரு ரெசிபியை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒன்னு ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னா அடுத்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த ரெசிபிஸ்ல ஏதோ ஒன்னு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ரெசிபியா உங்களுக்கு கண்டிப்பா அமையும். சோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேற ஒரு யூஸ்ஃபுல்லான பியூட்டி டிப்போட நான் உங்களை மீட் பண்றேன். டிப்ஸ் எல்லாம் உங்களை சேரணும் அப்படின்னா ஐபிசி மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்ஜே பாலாஜியின் பரபரக்க வைக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் ரன் பேபி ரன் இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். இப்போ ஒரு டிஜே தனியா சோலோவா எல்லாரையும் ப்ளே பண்றது எல்லாருக்கும் வைப் பண்ணிட்டு இருப்பாங்க. செம்மையா இருக்கும். அது பார்க்கும்போது ஹீரோ ஆஃப் த நைட்ன்ற மாதிரி இருக்கும். என்னடா டிஜேயிங் ஆயினா எனக்கே புதுசு டிஜேயிங். நம்ம என்னதான் யங்ஸ்டர்ஸ் இருந்தாலும் ஐ வாஸ் நாட் மோர் ஆஃப் அ பார்ட்டி பர்சன். நான் பார்ட்டி போகிறதோ இல்லை கிளப்பிங். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் ஹஸ்பண்ட் டிஜே சும்மா மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க, இல்லை கிளாமர் ஃபேக்டருக்காக நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு
நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இன்னமும் வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் டிஜே தானே, நீங்களே பாட்டு கம்போஸ் பண்ண மாதிரி ஏன்னா ஓரா சீன் போடுறீங்க. நாங்கள் வந்து சிக்னல்ஸ்லேயே காமிச்சிப்போம், இப்போ நீ எடு, இப்போ நான் பேசுகிறேன். ஸோ சில ட்ராக்ஸ் எல்லாம் வரும்போது ஐ டாக், நான் வந்து பாய்ஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி, ஆல் த பாய்ஸ் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேர்ள்ஸை சப்போர்ட் பண்ணுவேன். அரபிக் குத்து ப்ளே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அதோட அந்த கோரஸ் வரும்போது நான் முன்னாடி போயிடுவேன், நான் போய் ஆடுவேன். திருப்பி அந்த கோரஸ் முடிச்சோடனே அடுத்த ட்ராக் வந்து ப்ரைவேட் பார்ட்டி நான் வந்து லைவாக மிக்ஸ் பண்ணி. இன்ஃபேக்ட் முகூர்த்தத்துக்கு யாராவது டிஜேங் பண்ணணும்னு யோசிச்சு பார்த்துருப்பாங்களா? பார்க்குறாங்க. அங்க வந்து தாலி கட்டுற டைம்ல மாப்பிள்ளை திரும்பி பார்த்து நீங்க பார்த்துருப்பீங்க. டிஜே பார்க்குறாங்க, எங்களை பார்க்குறாங்க.